10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 1 வினா எண் 2 பார்க்கலாம். ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர சென்டிமீட்டர். மேலும் அதன் வளைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 6ல் 5 பங்கு ஆகும். எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சுக்கலாம். இது உருளை. இதனுடைய மொத்த பரப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதனுடைய வலைப்பரப்பு கூட மேல் பக்கமும் அடிப்பக்கமும் இருக்கக்கூடிய இந்த வட்டத்தின் பரப்புகளை கூட்டும் போது நமக்கு கிடைக்கும். இந்த வட்டத்தினுடைய ஆரம் 6ன்னு எடுத்துக்குவோம், உயரம் ஹெச்ன்னு எடுத்துக்குவோம். உருளையின் மொத்த பரப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, மொத்த பரப்பு எப்படி கிடைக்கும்? இதனுடைய வலைபரப்பான 2πr/h கூட அடிப்பக்கம் ஒரு πr ஸ்கொயர், மேல் பக்கம் ஒரு πr ஸ்கொயர், 2πr² கூட்டும் போது நமக்கு கிடைக்கும் 1848. கணக்குல சொல்லியிருக்காங்க, அதனுடைய வளைபரப்பு மொத்த பரப்பில் 6ல் 5 பங்கு அப்படின்னு. அப்படின்னா வளைபரப்பு சமம் 5/6 பெருக்கல் மொத்த பரப்பு. வளைபரப்புக்கு ஃபார்முலா 2πr/h சமம் 5/6 பெருக்கல் மொத்த பரப்பு 1848. 6வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். 4 6 6, 3 6 18, 4 6 இல்ல 0, 8 6 48. 5ஐயும் 308ஐயும் பெருக்குவோம். 8 40, 3 15. 1540 சதுர சென்டிமீட்டர். இப்ப பாருங்க, இங்க வாங்க மறுபடியும் மொத்த பரப்பு எழுதியிருக்கோம்ல, இதை 1ன்னு கூட நாம வச்சுக்கலாம். 1வது சமன்பாட்டுல 2πr/h இருக்கு இல்லையா, அததான் நம்ம 1540ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால அந்த இடத்துல 1540 போட்டுக்கலாம். பிளஸ் 2πr² சமம் வலது பக்கம் என்ன இருக்கு? 1848. இந்த 1540 இந்த பக்கம் கொண்டு போய் நாம கழிச்சிடுவோம். 1848ல இருந்து 1540 நாம கழிக்கிறோம். 8 0 3 308 கிடைக்குது. அதாவது 2πr² சமம் 308. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 × πக்கு 22/7 × r² சமம் 308. r² மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம் நாம. 308 பெருக்கல் கீழே இருக்க 7 அங்க மேல போயிடும். மேல இருக்க 2 பெருக்கல் 22 கீழே வந்துடும். 2வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். 1 2 2, 1 2 2, மிச்சம் 1, 10, I 2 10, 4 2 8. 11வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குவோம். 2 11 22, 1 11 11, மிச்சம் 4 44, 4 11 44, 1 2 2, 7 2 14. சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா, r² சமம் 7 பெருக்கல் 7. r²னா r பெருக்கல் 6 இல்லையா? 2 தடவை இங்க 6 இருக்கு, 2 தடவை இங்க 7 இருக்கு. அதனால r சமம் 7 சென்டிமீட்டர். கணக்குல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கணக்குல இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் ரெண்டும் கேட்டிருக்காங்க. உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம 2πr/h சமம் 1540ன்னு இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை பயன்படுத்திக்கலாம். 2πr/h சமம் 1540ங்கிற இத கீழே எடுத்துட்டு போய் நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, 2πr/h சமம் 1540. இதுல 2 × πக்கு 22/7 × r 7 × h சமம் 1540. 7 7ஓட அடிச்சுக்குங்க. h சமம் 1540. கீழே இருக்கிற மேல இருக்கிற 2 பெருக்கல் 22 கீழே வந்துடும் இல்லையா? 2 பெருக்கல் 22. 1 2 இங்க அடிச்சீங்கன்னா 7 7 0. 11வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். 2 இங்க அடிச்சீங்கன்னா 7 11 77 0. 1 2 2, 3 2 6, மீதி 1 10, I 2 10. சோ நமக்கு h சமம் 35 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருக்கு. கணக்குல நமக்கு ஆரமும் உயரமும் கேட்டிருக்காங்க. ஆரம் r சமம் 7 சென்டிமீட்டர், உயரம் h சமம் 35 சென்டிமீட்டர்.